வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. வாங்க 28/6/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. திருப்பூர் மார்க்கெட் டைமிங் கேட்டிருந்தீங்க. திருப்பூர் மார்க்கெட் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரை மார்க்கெட் நடைபெறுகிறது. எப்போவுமே லீவு கிடையாதுங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட போய் பெருவட்டு மிளகாய் 700க்கும் மீடியம் சைஸ் மிளகாய் 400 to 450க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சம்பா மிளகாய் ரேட் கேட்டிருந்தீங்க 10 to 13 கிலோ கொண்ட போய் சம்பா 400 to 500 விற்பனை ஆகிருக்கு. முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 65 ரூபாய்க்கும், செடி முருங்கை 1 கிலோ 65 ரூபாய்க்கும், மரத்துக்காய் அதிகபட்ச விலையா 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து அவரைக்காய்ங்க. அவரைக்காய் பார்த்தா இன்றைக்கி வரத்து அதிகம், விலைவாசி அவரைக்காய் ரொம்ப குறைவுங்க. அதிகபட்ச விலையாக 20 கிலோ கொண்ட போய் 400 to 500 விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 20 to 25 விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 to 200 ஒரு கிலோ 10 to 12 ரேட்டில் புடலங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 to 200 அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே 10 to 12 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் 20 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 500 கட்டுங்க, 1000 ரூபாய்ங்கிறது பையங்க, 20 கிலோ பைய. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 to 600 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 400 500 அதிகபட்ச விலை ஒரு சில மூட்டையில் மட்டும் 600 விற்பனையாச்சுங்க. ஒரு கிலோ 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 150க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 130க்கும், பல்லு பூண்டு 80 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வியாபாரம் ஸ்லோவாக இருந்தால் இன்றைக்கி சனிக்கிழமை வியாபாரம் நல்லாவே ஸ்பீடாக இருந்ததுங்க. 15 கிலோ கொண்ட பந்தல் தக்காளி 350 70க்கும், சாகோ காஞ்சனா 330 340க்கும், மதன் தக்காளி 270 to 300 வரைக்கும், இதர செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி தக்காளி எல்லாமே 200 ரூபாயிலிருந்து மேலே 280 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா விலை குறைவு தான். இன்றைக்கி ஒரு கட்டு 5 ரூபா தானுங்க. நேற்று 7 ரூபா 8 ரூபாய்க்கு போனால் இன்றைக்கி விலை 5 ரூபா கம்மிங்க கட்டுக்கு. புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து கீழே விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 25 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. அதிகபட்ச விலை 25 30 கிடைக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 30 கிலோ மூட்டை 600 ரூபா ரேட்டில் கிடைக்குதுங்க. சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 30 to 40 விற்பனை ஆகுதுங்க. மரநெல்லிக்காய் ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளியாக இருந்தால் 120 130க்கும், சப்போட்டா பழம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் இப்போ கோமாங்காய் சீசனுங்க. அதிகபட்ச விலையாக 20 கிலோ கொண்ட பாக்ஸ் 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 200 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 200 to 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா விலை கடந்த ஒரு வாரமாக விலை இறக்கமாக தான் இருக்குது. இந்த விலைக்கு விற்றா கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா பொரிக்கிற கூலிக்கே கட்டாத ஒன்றுங்க கொத்தாவரங்காய். கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்ங்க. கத்திரிக்காயும் விலை குறைவு தானுங்க. பவானி அது 20 கிலோ கொண்ட பை 400 to 500 ரூபாய்ங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை 300 to 400 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 50 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட பை திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று விலை குறைவுங்க. மைசூர் வெங்காயம் காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டுக்கும் வந்துட்டுருக்குதுங்க. 25 கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் பழைய பட்டறை வெங்காயம் 1000 to 1200க்கும், நாற்றுக்காய் 1000 to 1300 வரைக்கும். காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் 45 ரூபாயிலிருந்து 50 55 ரூபா வரைக்கும். விதை வெங்காயம் 40 to 45 ரூபா லோக்கல் காயும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க.
பெரிய வெங்காயம் அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனையாகுதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் பெரிய வெங்காய விலை பெருசாக எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அரசாணிக்காய் விலை சற்று உயரும்னு சொல்லாங்க. 50 கிராம் மூட்டை 700 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. 25 கிலோ பை 300 to 400 ரூபாய்க்கு அரசாணி போகுதுங்க. பூசணிக்காய் 50 கிராம் மூட்டை 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 400 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 800க்கும் 15 பூ 400க்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் ஒரு காய் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 38 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 22 ரூபா வரைக்கும், மீடியம் சைஸ் 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சுண்டைக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய்ங்க வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து கம்மி, ஒரு சில மூட்டை தான் வருதுங்க. 40 கிலோ மூட்டை 300 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணி சீசன் வந்து கொஞ்சம் குறைவாக தொடங்கி உள்ளதுங்க இப்போ வரத்து. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் 400 to 500 ரேட்டில் வந்து கோவக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரத்து அதையும் விலைவாசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இன்றைக்கி கோவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொய்யாப்பழம் 1 கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் எப்போ விடுமுறைன்னு கேட்டீங்க. மார்க்கெட் வந்து எப்போவுமே திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் பொறுத்தளவுக்கு லீவு கிடையாதுங்க. ஒட்டச்சத்திர மார்க்கெட்னு பார்த்தீங்க சனிக்கிழமைக்கு விடுமுறை இருக்குதுங்க. மற்ற கவர்மெண்ட் டேவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நாள் லீவ் விடுவாங்க. திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் எப்போவுமே லீவு கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.